முருகப்பெருமானை வழிபடுகிற போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ இடர்கள், எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். அதிலிருந்து நமக்கும் ஒரு வசந்தம் கிடைக்கணும், நமக்கும் ஒரு மலர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு தாம நம்ம வழிபாடு செய்றோம். ஆக பட்ட மரமே ஆனாலும் அந்த பட்ட மரம் எப்படி வசந்த காலத்துல மீண்டும் துளிர்க்குமோ அதுபோல இந்த வைகாசி விசாக திருநாள்ல முருகப்பெருமானை உள்ளம் உருகி வழிபாடு பண்ணினோம்னா நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருநாளைக்கு உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு. சரி, இத்தனை சிறப்பான இந்த நாளை எப்படி கொண்டாடணும்? நம்ம வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு நல்ல அழகா மலர்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு இஷ்டமான ஏதாவது ஒரு நைவேத்தியம், பஞ்சாமிர்தமோ பாலோ அல்லது தேன் கலந்து நாட்டு சர்க்கரை இதை போட்டு நம்ம பால் வச்சுக்கலாம். தேனும் தினை மாவும் கலந்து வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கலாம். பாயசம் செஞ்சு வச்சுக்கலாம்.